கரூரில் வாகனம் நிறுத்துவதில் காவலர்களுடன் ஏற்பட்ட மோதலில் 2 இளைஞர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாகவும் தட்டி கேட்ட தங்களை தகாத வார்த்தைகளில் பேசியதாகவும் சகோதரிகள் காவல் நிலையம் முன்பு கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளனர். சகோதரிகளின் குற்றச்சாட்டு என்ன? போலீஸ் தரப்பு விளக்கம் என்ன? கரூர் வடக்கு காந்தி கிராமம் முல்லை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் லதா. இவர் தற்பொழுது திருச்சி மாவட்டத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் ஆலய வைகாசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான கம்பம் ஆற்றில் விடும் நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நிகழ்ச்சியை காண்பதற்காக கூடுவார்கள் என்பதால் கரூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திருவிழாவுக்கு சென்ற உதவி ஆய்வாளர் லதாவின் மகன் சூர்யா, தங்கை வைஷாலி, சித்தப்பா மகள் ஐஸ்வர்யா மற்றும் நண்பர்கள் உள்ளிட்டோர் மீண்டும் வீட்டிற்கு வந்துள்ளனர். காந்தி கிராமம் வெற்றி தியேட்டர் அருகே 2 சக்கர வாகனங்களை வழக்கம் போல் நிறுத்தியுள்ளனர். திருவிழா காலம் என்பதால் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த 3 காவலர்கள் வாகனங்களை வேறு இடத்தில் நிறுத்துமாறு தொடர்ந்து நிர்பந்தித்ததால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே நடந்த தள்ளுமுள்ளுவில் சூர்யாவும் காவலர் ஒருவரும் கீழே விழுந்து விட்டதாக கூறப்படுகிறது. உடனே மைக்கில் தகவல் கொடுத்து மேலும் சில காவல்காரர்களை வரவழைத்த போலீசார் சூர்யா உள்ளிட்ட சிலரை பசுபதிபாளையம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு பணியில் இருந்த காவல் உதவி ஆய்வாளர் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சூர்யாவை போலீஸ் மேலேயே கை வைப்பாயா என கூறி தகாத வார்த்தைகளால் திட்டி லத்தியாலும் பூட்ஸ் காலாலும் உதைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த சூர்யாவின் தங்கை வைஷாலி தனது தாய் லதாவுக்கு உடனே தகவல் கொடுத்திருக்கிறார். பதறடித்து ஓடி வந்த எஸ்ஐ லதா தனது மகனை விடுவிக்குமாறு காவல் உதவி ஆய்வாளரிடம் கூற அவரோ லதாவை ஒருமையில் திட்டியதாக கூறப்படுகிறது. தனது அண்ணனை சட்டவிரோதமாக தாக்கியதாக கூறி எஸ்ஐ மற்றும் இன்ஸ்பெக்டர் மீது புகார் அளிக்க பசுபதிபாளையம் காவல் நிலையத்திற்குள் சகோதரிகள் இருவரும் சென்றுள்ளனர். அப்பொழுது காவல் ஆய்வாளர் புகார் மனுவை பெற மறுத்ததோடு முடியை பிடித்து இழுத்து ஒருமையில் தரக்குறைவாக பேசியதாக கூறி தலைமுடி கலைய கதறியபடி வெளியே வந்த பெண்கள் போலீசார் மீது சரமாரியாக குற்றச்சாட்டுக்களை கூறினர். அடிக்க எப்படி அவர் லேடி மேல கை வைக்கலாம், ஒரு பொண்ணு மேல கை வைக்க அவருக்கு ரைட்ஸ் இருக்கா? இவங்கதான் என் முடிய பிடிச்சி அந்த இழுக்கிறாங்க, கையோட சுத்தி பிடிச்சி இழுக்கிறாங்க. எங்க இருந்து போகும்போது எப்படி போன இப்ப எப்படி வரும்? மேலும் அண்ணன் சூர்யாவை இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் அடைத்து வைத்து லத்தியால் தாக்கியதாகவும் பெண்கள் கண்ணீருடன் கூறினர். காவல்துறை குடும்பத்தைச் சேர்ந்த தங்களுக்கே காவல் நிலையத்தில் இந்த நிலைமை என்றால் சாதாரண பொதுமக்களின் நிலை என்ன என சூர்யாவின் தங்கை வைஷாலி கேள்வி எழுப்பியுள்ளார். எங்க அக்கா முடிய பிடிச்சி இழுத்து ஸ்டெப்ஸ்ல வாங்கடி, உங்களுக்கு என்னடி அவ்வளவு கொழுப்பாடி, நீங்க தாண்டி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்க எதுவுமே பண்ணல, கை காலில் பிடிச்சி எங்களை தரன்னு ஸ்டெப்ஸ்ல இழுத்துட்டு போறாங்க. எங்க அண்ணனை காட்டுங்கன்னு கேட்டது குத்தமா?
இப்போ எங்கள் அண்ணாவை இப்போ காட்டு சரிங்க இப்போ காட்டினாங்க. ஆனால் அண்ணாக்கு அடியே இல்லை. இப்போ எல்லாமே ஷூல எல்லாம் மிதிச்சு அண்ணாவோட கண்ணு இங்கே கையில எல்லாம் அடிச்சு ஃபுல்லாக வீக்கமாக இருக்கு அண்ணாக்கு. இப்போ தலையில ரத்தம் கட்டி அப்படி லைட்டாக ரத்தமாக கிடக்கு. பேச முடியாம நிக்கிறான். ஷூல போட்டு நல்லா மிதிச்சிட்டாங்க பேச. எங்களோட எஸ்ஐயோட பொண்ணுக்கே இவங்க இப்படி பண்ணாங்கன்னா பப்ளிக்லாம் வந்திருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கே நியாயம் கொடுக்க மாட்டேங்காங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இன்ன வரைக்கும் அவங்க வாங்கலை. இது குறித்து போலீசாரிடம் கேட்டபோது பிடிபட்ட சூர்யா மதுபோதையில் இருந்ததாகவும் அவர் உட்பட சில காவலரை தாக்கியதில் அவருக்கு கை எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனால் காவலருக்கு கையில் கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளனர். மேலும் பிடிபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். சட்டம்தான் தண்டிக்க வேண்டும் என்ற நிலை இருக்கும் பொழுது காவலர்களை கட்டுப்பாட்டை இழந்து தடியை கையில் எடுக்கும் நிகழ்வுகளால் சாத்தான்குளம் போன்ற சம்பவங்கள் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது. அதேபோல் காவலர்கள் என்றும் பாராமல் அவர்களின் கடமையை செய்ய ஒத்துழைப்பு வழங்காமல் சில இளைஞர்கள் எல்லை மீறி விடுவதும் உண்டு. இருதரப்பு அத்துமீறல்களையும் தடுக்க சட்ட விதிமுறைகளை கடுமையாக்கப்பட வேண்டுமென்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.